Good morning, students, and now we shall discuss types of communication. An introduction on communication was given, and sender, receiver, information, and the differences பார்த்தோம். And let's say in the paper ஒரு introduction, okay, kind of introduction, introductory chapter அதான் பார்த்துக்கிட்டு இப்போ இருக்கிறோம். And ஏற்கனவே கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் புதுசாக அப்லோட் பண்ண வீடியோஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அண்ட் வி ஷல் டிஸ்கஸ் திஸ் டாபிக் இன் டீட்டெயில். ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனுடைய டைப்ஸ் வகைகள் அப்படின்னு வர்றப்ப பேசிக்கலி கம்யூனிகேஷன் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் வேர்பல் அண்ட் நான் வேர்பல், டெக்னாலஜிக்கல் அண்ட் நான் டெக்னாலஜிக்கல். ஓகே, ஸோ வேர்பல், நான் வேர்பல், டெக்னாலஜிக்கல், நான் டெக்னாலஜிக்கல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. வேர்பல்னா வார்த்தைகள், நான் வெர்பல்னா வார்த்தைகள் இல்லாமல். ஓகே, டெக்னாலஜிக்கல் அப்படின்னா அந்த தொழில்நுட்பம், ஸோ செல்ஃபோன் அண்ட் டெலிஃபோன் அண்ட் இன்டர்நெட் அது எல்லாமே டெக்னாலஜிக்கல். நான் டெக்னாலஜிக்கல்னா அது இப்போ இல்லாமல், எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் பேசுறது. ஓகே, ஸோ இது பேசிக்கலான இது. பட் பேஸ்ட் ஆன் டைப்பாலஜி, okay, that is psychological or religious related. So religious or scripture related. So அதுதான் typology. So based on typology, communication can be classified as intrapersonal, interpersonal, group and mass அப்படின்னு நாலா பிரிக்கிறாங்க. அண்ட் இதை தான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்ட்ராபர்சனல் நமக்கு நாமே பேசிக்கிறது அண்ட் ப்ரேயர் பண்ணுறதும் அல்லது கடவுளுடைய இது வாட் இஸ் இட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறது, அது எல்லாமே இன்ட்ராபர்சனல். ஓகேவா? ஸோ இன்ட்ராபர்சனல்னால் மறுபடியும் சொல்கிறேன், இன்ட்ராபர்சனல்னால் நமக்கு நாமே பேசிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராபர்சனல். இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் இண்டிவிஜுவல் reflecting on oneself or transcending to universe. For example, thinking or reflecting on oneself, meditation, prayer, conversing with spirits, experiencing spirituality or God. Okay, ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தேன், கடவுளை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே ஒருத்தவங்க தனிப்பட்டவங்க சார்ந்த விஷயங்கள் அது. ஸோ அதெல்லாமே இன்ட்ராபர்சனல். நான் என்னை பற்றி, நான் இதெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது, நான் வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே இன்ட்ராபர்சனல். நான் தனியாக உட்காந்து யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தனாலே அதெல்லாமே இப்போ பர்சனல். அண்ட் ப்ரேயர் பண்ணுறதும் ஒரு வகையில் இன்ட்ராபர்சனல். அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் யூனிவர்ஸ், டிரான்செண்டிங், நான் அப்படியே பிரபஞ்சத்தை உணர்றேன், அப்படியே பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகறேன், கடவுளோட இணையிறேன் அப்படின்றது எல்லாமே இப்போ இன்ட்ராபர்சனல். அண்ட் அடுத்ததான் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப பெரிய டாபிக், இன்டர்பர்சனல் ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னாலே இன்னொருத்தவங்க ஃபேஸை மூஞ்சை பார்த்து அப்படியே கம்யூனிகேட் பண்ணுறது, அதுதான் பேசிக்கான கம்யூனிகேஷன். அண்ட் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ராபர்சனல் நமக்காக பேசுகிறது, இன்டர்பர்சனல் நான் இன்னொருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, அதுதான் இன்டர்பர்சனல். ஸோ இன்டர்பர்சனலில் இன்னும் நிறைய அப்படியே டீட்டெயிலாக இருக்குது, பெரிய டாப்பிக்காக இருக்குது. Interpersonal communication is a direct face-to-face communication between two persons. In other words, a dialogue or a conversation without intervention of another person or machine like a telephone or radio. It is a personal, direct, intimate and allowing gestures and words. It is the highest and perfect form of communication. So communication அப்படின்னா interpersonal communication தான் perfect form of communication. நான் ஒருத்தங்கிட்ட அப்படியே face-to-face அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து கெஸ்டர்ஸும் இருக்கலாம், பாடி லாங்குவேஜும் இருக்கலாம். அது வந்து இப்போ பர்சனல், டைரக்ட் அண்ட் இன்டிமேட்டாகவும் இப்போ இருக்கலாம். அது எல்லாமே இப்போ இன்டர்பர்சனல் இப்போ கம்யூனிகேஷன். ஸோ இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் சம்டைம்ஸ் ட்ரிக்ஸ்டர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பீப்புள் பை இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். அண்ட் இப்போ இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் வச்சு ஒருத்தவங்க ஏமாத்துகிற வேலைகளும் நடக்குது அது. அண்ட் அனிமல்ஸுக்கு கூட இது வந்து இப்போ நடக்குது அது. ஓகே, ஸோ இப்போ let's say sometimes tricksters exploit people by interpersonal communication. The other area of interpersonal communication is business communication. So இன்னொரு ஏரியா வந்து business communication. And for instance, a doctor communicating to a patient, vendor to his customer, this may or may not have a friendship. Okay, ஸோ ஒரு பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இருக்கணுன்ற அவசியம் இல்லை.
ஆனால் இதுவும் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஓகே, ஸோ இதுதான் இப்போ விஷயம். ஸோ இப்போ அந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனை வச்சு ஒருத்தவங்க ஏமாத்துற வேலைகளும் நடக்கும். அண்ட் அட் தி சேம் டைம் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனும் நடக்கும். டாக்டர் பேஷண்ட் கிட்ட பேசுறது, அல்லது இப்போ ஒரு வெண்டர், ஒரு தெருவில் போகிறப்ப ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் தெருவில் விற்கிறவங்க அண்ட் அவங்க நம்ம கிட்ட பேசுறது, அது எல்லாமே இதுதான் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். இதில் வந்து பர்சனல் ஃபீலிங்ஸ் இப்போ இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த இது ஈவன் அனிமல்ஸ் ஆல்சோ டூ திஸ் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ அதனால் ஓவரால் த்ரூஅவுட் த எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ பரிணாம வளர்ச்சி வளர்ந்த காலகட்டத்திலேருந்தே இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் மனுஷங்களுக்கும் சரி அண்ட் உயிரினங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன்னாலே இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் தான் ஒரு ஸ்டாண்டர்டான கம்யூனிகேஷன். அண்ட் இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனில் ஃபோக்கஸ்ட் ஆன் அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு வர்றப்ப லெட் மீ எக்ஸ்பிளைன் அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன்னா எதுவுமே கிடையாது. நான் இப்போ என்ன சொல்கிறது, எனக்கே தெரியாமல் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ எனக்கே தெரியாமல் வெளில போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ட் இப்போ நீங்கள்லாம் நான் என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லணும், நான் விரும்புகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியாமல் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, அண்டு நான் வந்து அப்படியே இப்போ ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடில் அப்படியே இப்போ போகிறேன் அப்படின்னா நான் வந்து ரூல்ஸை மதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆகுது அது. ஓகே, ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அப்படியே இப்போ கம்யூனிகேட் பண்ணுறோம். அதுதான் அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ மக்கள் மனசில் என்ன சொல்கிறது, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மக்கள் ஒரு இடத்துல கேதர் ஆனாலே அது வந்து கம்யூனிகேஷன் தான் அது. அண்ட் இப்போ நிச்சயம் சொல்லியிருப்பேன் போட வீடியோவில் வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கா என்னன்னு தெரியல அது. பட் மக்கள் ஒரு இடத்துல கேதர் ஆனாலே கம்யூனிகேஷன் நடக்குது. அது எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, நான் தியேட்டருக்கு வந்து போகிறாங்க அண்டு தியேட்டருக்கு போகிறாங்க அப்படின்னா அண்டு இப்போ நான் வந்து இப்போ எடுத்தவங்க முன்னாடி சீட்டில் இருக்கவங்க இப்போ அதில் வந்து கால் வைக்காமல் உட்காரேன் அப்படின்னா ரூல்ஸு அண்டு மற்றவங்க மதிக்கிறேன் அப்படின்றத நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஒரு குரூப்பில் ஒரு இடத்துல குரூப்பாக உட்காரோம் அப்படின்னா அண்ட் நமக்கே தெரியாமல் கம்யூனிகேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன். Irving Kaufman argues that most of the interpersonal communication are unfocused interaction. So, இப்போ interpersonal communicationல எல்லாமே maximum unfocused interaction தான் இருக்குது. This takes place whenever we listen to persons with whom we are not conversing. So, it takes place whenever we listen to persons with whom we are not conversing. So, இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் அண்ட் தென் வேறு யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னாலே அப்போவே அங்கேயே கம்யூனிகேஷன் நடக்குது அது. ஓகே, ஸோ இப்போ ரோட்டில் வந்து நானும் இப்போ என் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கோம், நானும் என் டாக்டரும் பாடியாகி என்னம்மா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அதை வந்து மற்றவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னாலே அது வந்து இப்போ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன். And see, without people's awareness, we indulge in people watching. See, நமக்கே தெரியாமல் நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா நம்மளை மக்கள் வந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க. ஓகே, அதுவே ஒரு வகையில் ஒரு வகையான கம்யூனிகேஷன். unknowingly we project inferences to people, even by your dressing sense and body language, and we also infer people. Okay, so நம்ம மக்களுடைய அவேர்னஸ்க்கு இல்லாமலே நம்ம வந்து இப்போ நாம மக்களை பார்க்குறோம், நம்மளை வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒன்ஸ் இங்கே வெளில போகிறோம் அப்படின்னா நாம வந்து மக்களை பார்க்குறோம், மக்கள் நம்மளை வந்து பார்க்குறாங்க அப்படின்னாலே அங்கே ஒரு வகையான கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ நேக்கடாக போனால் அந்த இப்போ உடனே அப்படியே இப்போ எல்லோரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அது. ஓகே, ஸோ அப்போ அதுதான் இங்கே விஷயம். அண்ட் இப்போ நான் எப்படி போனால் என்ன அப்படி கண்டுக்காமல் அப்படியே போகிறது வந்து போகும்போது தான் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து இல்லாமல் போகுது. ஓகே,
நான் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறேன், என்ன இது என்ன ட்ரெஸ்ஸிங்கில் போகிறேன் அண்ட் என்ன ஆட்டிடியூடில் போகிறேன், எப்படி நடந்து போகிறேன் அண்ட் நான் அழுதுகிட்டே எப்படி போகிறேன்னா அண்ட் அது இப்போ ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் பாட்டில் தனியாக சிரிச்சுக்கிட்டே போகிறேன் அப்படின்னா அது இன்னொரு வகையில் கம்யூனிகேட் ஆகுது. Okay, so we as humans we communicate to people and people also communicate to you அப்படின்றது தான் இங்கே வந்து ரியாலிட்டி. ஸோ unknowingly we project inferences ஏதோ ஒன்று சொல்கிறோம், நமக்கே தெரியாமல் மக்களுக்கு ஏதோ சொல்கிறோம் அண்ட் மக்களும் அவங்களுக்கும் தெரியாமல் நான் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. Unknowingly we project inferences to people even by a dressing sense and body language. We also infer people. For example, a girl coming out with plaited hair or loose hair, even without speaking to people, we draw conclusions on cultural and religious economic background. See, ஒரு பொண்ணு அப்படியே இப்போ லூஸ் ஹேரில் வெளில போனாலோ அல்லது இப்போ லெட்ஸ் சே சும்மா சாதாரணமாக மாடர்ன் ஸ்டைலில் இப்படி பண்ணுறது அண்ட் இப்போ ரெட்டை ஜடை போட்டுட்டு அப்படியே போனால் ரிப்பன் வச்சுட்டு ரெட்டை ஜடை போட்டு போனால் அண்ட் இன்னொரு வேற ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஸோ நான் வந்து இப்போ அப்படியே பட்டை போட்டுட்டு அப்படியே போனால் அது வேற ஒரு விஷயம் கம்யூனிகேட் ஆகுது அண்ட் நான் வந்து குல்லா போட்டுட்டு போனால் அண்ட் அது வேற ஒரு விஷயம் கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம், என்ன மார்க் வந்து இப்போ நம்ம நெத்தியில் முகத்தில் இருக்குது அண்ட் அது எல்லாமே கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே அப்படியே நமக்கே தெரியாமல் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது. ஸோ இதெல்லாம் they are all examples of unfocused interaction. இதுவும் ஒரு வகையில் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் தான் அது. ஓகே, இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனில் இப்போ அன்ஃபோக்கஸ்டு அண்ட் ஃபோக்கஸ்டு அப்படின்னு இருக்கு. தேர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன்ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன். ஸோ ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா on the other hand, focused interaction is the result of actual encounter between two persons. ஸோ ஃபோக்கஸ் இன்ட்ராக்ஷன்னா கான்ஷியஸாக உங்ககிட்ட அப்படி பேசுனா அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ்டு இன்ட்ராக்ஷன். அண்ட் த பர்சன்ஸ் ஆர் ஃபுல்லி அவேர் தட் they are communicating. The communication is verbal and may have verbal and as well as non-verbal. ஓகே, இந்த கம்யூனிகேஷனில் வெர்பலாகவும் இருக்கலாம், நான் வெர்பலாகவும் இருக்கலாம் அது. ஸோ இப்போ கான்ஷியஸாக ஓகே நான் வந்து அப்படி இப்போ ஃபோன் மேலே நேரடியாக அப்படியே பரிமளிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா ஸோ கான்ஷியஸாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். அண்ட் அதில் வந்து பாடி லாங்குவேஜும் இருக்கலாம், கெஸ்டர்ஸ் லெட்ஸ் சே. ஸோ இது தேர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இதை வந்து இப்போ வெர்பலாக அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் வெர்பல் இப்போ இன்டர்செமியோட்டிக் இது. ஓகே, சி ஸோ இப்போ இது நான் வெர்பலாக கம்யூனிகேட் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அண்ட் வெர்பலாக அப்படியே இப்போ இன்டர்செமியோட்டிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ உன்னுடைய ஃபேஸ் அழகாக இருக்குது அப்படின்றது தான் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ வெர்பலாகவும் இருக்கலாம், நான் வெர்பலாகவும் இருக்கலாம், கெஸ்டர்ஸ் அண்ட் இப்போ எப்படி வேணால் அப்படியே இப்போ இது பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ இப்படி காட்டுறேன் அது உடனே நீங்கள் அப்படின்னு இப்போ எக்ஸ்பிரஷன் காட்டுறீங்கன்னா ஸோ இதெல்லாம் கெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன், உடனே நீ இப்படி காட்ட நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. ஸோ இப்போ தேர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ்டு கம்யூனிகேஷன். ஸோ நான் உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறேன். அது வெர்பலாகவும் இருக்கலாம், நான் வெர்பலாகவும் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 3 stages ஆஃப் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ 3 stages வந்து இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேட்டிக் ஸ்டேஜ். ஓகே, ஃபேட்டிக் ஸ்டேஜ், பர்சனல் ஸ்டேஜ் அண்ட் இன்டிமேட் ஸ்டேஜ். ஸோ 3 ஸ்டேஜ் வந்து இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனில் வந்து இப்போ இருக்குது. ஃபேட்டிக் ஸ்டேஜ்னா ஜஸ்ட் அப்படியே இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஃபேட்டிக் ஸ்டேஜ். மறுபடியும் பர்சனல் ஸ்டேஜ் கொஞ்சம் இன்டிமேட்டாக இன்னும் கொஞ்சம் பழக ஆரம்பிக்கும் போது, ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது பர்சனல் ஸ்டேஜ் ஆகுது. இன்டிமேட் ஸ்டேஜாக ரொம்ப க்ளோஸாக பழகும் போது அதுதான் இப்போ இன்டிமேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ரோட்டில் போகும்போது அப்படியே ஒரு கடைக்கு போகிறோம் அண்ட் வெயிட்டர் வந்து பார்க்குறோம் அண்ட் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் ஃபேட்டிக் ஸ்டேஜ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க அந்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன் அது. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது நான் உங்ககிட்ட இது பண்ணுறேன், அதுவும் ஃபேட்டிக் ஸ்டேஜாக இருக்குது. அண்ட் தென் பர்சனல் ஸ்டேஜ் இப்போ தான் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் தேர்ட் இயர் இருக்கீங்க அண்ட் இப்போ தேர்ட் இயர்லாம் வந்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் இப்போ செகண்ட் இயரில் இப்போ லெட்ஸ் சே இப்போ செகண்ட் இயர் தான் இன்னும் கரெக்டாக இருக்கும்.
செகண்ட் இயரில் கொஞ்சம் பர்சனல் ஸ்டேஜ் இப்போ இன்னும் சார்கிட்ட ஒரு இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. அட் இன்டிமேட் ஸ்டேஜ் தான் அந்த தேர்ட் இயர் அண்டு ஃபோர்த் இயரில் வந்து அப்படி இருக்கும். அண்ட் இப்போ ரொம்ப இப்போ க்ளோஸாக ஆன ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வந்து வரும் அது. ஓகே, ஸோ இப்போ அதுதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ இருக்கும். அண்டு பர்சனல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் 50 பேர்கிட்டையும் ஒரு பர்சனல் இது வந்து இருக்கும் அது. பட் இன்டிமேட் ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 50 பேர்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பீங்க, அதுதான் இன்டிமேட் ஸ்டேஜ். பட் ஃபர்ஸ்ட் இயரில் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கிளாஸில் வரீங்க அப்படின்னா அதுதான் ஃபேட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ முன்ன பின்ன தெரியாங்க ஜஸ்ட் ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இனிஷியலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ் தான் ஃபேட்டிக் ஸ்டேஜ். அண்ட் இப்போ ரொம்ப இப்போ ஃபேட்டிக் தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேட்டிக் கம்யூனிகேஷன். ஓகே, ஃபேட்டிக் கம்யூனிகேஷன் PHATIC. ஓகே, முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற பிகினிங் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் ஃபேட்டிக் ஸ்டேஜ். பட் கொஞ்சம் இன்னமும் இன்டிமேட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும்போது பர்சனல் ஸ்டேஜ் இன்னும் ரொம்ப க்ளோஸாக டெவலப் ஆகும்போது தான் வாட் இஸ் இட் இன்டிமேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ the fatigue stage, the introductory stage with the persons where we are introduced to a new person. We give formal introduction. How are you? What is your name? How is life? At this stage, we do not have personal feelings with the persons. So it's the முக்கியமான point. Fatigue stage la we do not have personal feelings with the persons. Okay. So ஏன்னா அப்பதான் முன்ன பின்னப்ப தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பழகுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பழகுறோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் பழகுறோம் ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்ணுறோன்றதுனால பர்சனல் ஃபீலிங்ஸுக்கு இங்கே இடமெல்லாம் போகுது. ஓகே, personal stage, after some more conversation we develop a kind of personal attachment with the people. We are familiar with this with him. Since we develop personal attachment in this stage, it is called a personal stage. So second stage is தான் personal attachment வந்து இங்கே வந்து இப்போ டெவலப் ஆகுது. அண்ட் அதனால தான் இது personal stage அப்படின்னு சொல்கிறது. Intimate stage, this stage is reserved for our close friends and relatives. The degree of intimacy is depending upon closeness of this relationship. To them we open our hearts. Robert Shutter says to them we reveal our innermost thoughts. So இந்த இன்டிமேட் ஸ்டேஜ் வந்து எந்த அளவு நம்ம க்ளோஸாக கம்யூனிகேட் பண்ணுறோம், எந்த அளவு க்ளோஸாக இன்டிமேட்டாக பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம், அதை வச்சு தான் அந்த இந்த இன்டிமேட் ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகுது. மேக்ஸிமம் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த இன்டிமேட் ஸ்டேஜ் வந்து இருக்கு. ராபர்ட் ஷட்டர் சேஸ் டு தெம் வி ரிவீல் அவர் இன்னர்மோஸ்ட் தாட்ஸ். ஸோ அவங்க கிட்ட தான் ராபர்ட் ஷட்டர் என்ன சொல்கிறேன்னா இந்த இன்டிமேட் ஸ்டேஜில் தான் இப்போ யார்கிட்ட இந்த இன்டிமேட் கம்யூனிகேஷன் வந்து வச்சுருக்கோமோ, இன்டிமேட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் வச்சுருக்கோமோ, அண்ட் இப்போ நம்மளோட இன்னர்மோஸ்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் அது. ஓகே, ஸோ இதுதான் இப்போ தேர்ட் ஒன் இன்டிமேட் ஸ்டேஜ். அண்ட் அடுத்தது குரூப் கம்யூனிகேஷன். Group communication shares above said qualities, though in a much lesser measure. So interpersonal communication அப்படியே நிறைய பேர்கிட்ட குறைஞ்ச லெவலில் பண்ணும்போது தான் குரூப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த வாட் இஸ் இட் ஃபேட்டிக் ஸ்டேஜ், பர்சனல் ஸ்டேஜ், இன்டிமேட் ஸ்டேஜ், இன்ட்ரா பர்சனல் அண்ட் இன்டர் பர்சனல், அண்ட் அது எல்லாமே ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்டர்பர்சனல்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நான் ஒருத்தங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசுறது. ஓகே, பட் குரூப் கம்யூனிகேஷன்னா லெட்ஸே இப்போ நான் உங்ககிட்ட பண்ணுறதும் ஒரு வகையில் குரூப் கம்யூனிகேஷன் தான். அது நான் உங்ககிட்ட ஒரே நேரத்தில் 50 பேர்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறேன். எத்தனை பேர் உள்வாங்கிக்கிறீங்க, எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, அப்படி எத்தனை பேருக்கு அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. நான் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன் அண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே ஃபீட்பேக் பண்ணுறீங்க, உடனே அதுக்கு மறுபடியும் நான் வந்து இப்போ ஃபீட்பேக் கொடுக்குறேன், மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுறேன். அண்ட் தேர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன். ஓகே, ஒரு கல்யாணம் நடக்குது அண்ட் சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க அண்ட் அவங்ககிட்ட அப்படியே பேசுகிறோம் அண்ட் இப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இப்போ நடக்குது. தேர் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ ஒரு மார்க்கெட் பிளேஸில் வரும் அண்ட் கேதரிங் வரும், ஒரு சினிமா ஹால் வரும் அண்ட் அந்த இடத்துலலாம் தேர் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன் as well as unfocused கம்யூனிகேஷன். ஸோ கல்யாணம் சினிமா தேட்டர் போகிறது அப்படின்லாம் விட்டுடும். கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் வந்து குரூப் கம்யூனிகேஷன் டெஃபினெட்லி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்.
ஸோ இப்போ நான் ஒரே நேரத்தில் உங்கள் 50 பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன், நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் அப்படியே என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ நான் அவங்க ஒருத்தங்கிட்ட அப்படியே தனியாக அப்படியே பேசுகிறேன் அப்படின்னா தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். பட் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன். ஓகே, பட் இதிலே இப்போ என்ன சொல்கிறது, ஃபேட்டிக், இன்டர்பர்சனல் அண்ட் இப்போ இன்டிமேட் அது எல்லாமே லெஸ்ஸர் லெவலில் இருக்கும். ஓகே, நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி பழகிறதும் அண்ட் 3rd இயர் 4th இயரில் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நான் இப்போ உங்ககிட்ட பழகிறதும் அண்ட் இப்போ அதுலேயும் இன்டிமேட் ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, எந்த டவுட்டும் இல்லை, பட் லெஸ்ஸர் லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ குரூப் கம்யூனிகேஷன். ஒரு இடத்துல மக்கள் வந்து கேதர் ஆகுறாங்க அப்படின்னாலும், இது இப்போ ரிலீஜியஸ் கோயிலுக்கு வந்து வராங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ சினிமா ஹால் வராங்க அப்படின்னாலும் தேர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் unfocused communication as well as group communication. Okay, ஸோ இப்போ கான்ஷியஸாக நான் வந்து ஒருத்தங்க ஓகே ஆண்ட்ரூஸ் நீ எப்படி இருக்க, லெசன் புரிஞ்சுதா, என்ன இது நீ சொல்லு இப்போ அப்படின்னப்ப ஒருத்தங்கிட்ட அப்படியே இப்போ என்னால் பேச முடியாது, அந்த இடத்துல இம்பாசிபிளும் கூடாது. ஓகே, பட் ஒரே நேரத்தில் நான் வந்து 50 பேர்கிட்ட அப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன் அண்ட் இப்போ பதிலுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நவ் மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன், மாஸ் கம்யூனிகேஷன். Mass communication has now been extended by the tools of group communication has been extended by tools of mass communication. Books, the press, cinema, radio, television, radio, internet. Okay, so what is it? Group communication technology oda serumbodhu mass communication agudhu. Okay, ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை, குரூப் கம்யூனிகேஷன் அப்படியே டெக்னாலஜியோட ஆட் பண்ணும்போது அப்படியே மாஸ் கம்யூனிகேஷன் ஆகுது. புக்ஸாக இருக்கலாம், இது எக்ஸாம்பிள்ஸ் புக்ஸ், ப்ரெஸ், சினிமா, ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட். ஓகே, இதெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். Mass communication is generally identified with the modern media, but it must be noted that these media are processes and must not be mistaken for the phenomena of communication itself. So இப்போ பிரச்சனை என்ன, நம்மெல்லாம் இப்போ மாஸ் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா அப்படின்னு சீரியஸாக ஒரு தனி பேப்பரை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், மாஸ் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் எ லாட். நம்மளுடைய மனசையே அப்படியே மாற்றுது அது. ஓகே, இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், இல்லை நீ சொல்கிற தப்பு, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், இல்லை நீ சொல்கிறது இப்போ பண்ணுற தப்பு ஏன் அப்படின்னு நான் வந்து புரிய வைக்கிறேன். உடனே ஓகே சரி ஓகே நான் வந்து மாறிக்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்கிறது, அது லெட்ஸ் சே கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அழகாக நடக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அது. பட் நான் வந்து அப்படியே உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஹிப்னோனைஸ் பண்ணி ஹிப்னாட்டிசம் பண்ணி அண்ட் இது பண்ணுறேன் அப்படின்னா அது இப்போ என்ன சொல்கிறது, மாஸ் மீடியா அதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து முக்கியமான ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ மாஸ் மீடியா சொன்ன விஷயங்கள் வந்து ஓஹோ நீங்கள் இதுதான் சொல்கிறீங்களா, ஓகே பதிலுக்கு நான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு தாண்டி நீங்கள் சொல்கிறீங்களா, ஓகே அப்படியே அடிமையாக நீங்கள் சொல்கிறத இமீடியட்டாக கேட்குறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்கள் மனசை வந்து மாற்றுறதுக்கான அந்த இம்பேக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த மாஸ் மீடியாவுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ என்னென்னா மாஸ் மீடியா சொல்கிறது தான் உண்மை, நிஜம், அதுதான் கரெக்டு, அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமை வந்து மக்களுக்கு ஏற்படுது. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம் மாஸ் கம்யூனிகேஷனில், மாஸ் மீடியாவில் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இதுதான். அந்த லைனுக்கான அர்த்தமும் இதுதான். அது மாஸ் கம்யூனிகேஷன் இஸ் ஜென்ரலி ஐடென்டிஃபைட் வித் தீஸ் மாடர்ன் மீடியா, பட் இட் மஸ்ட் பி நோட்டட் தட் these media are processes and must not be mistaken for phenomena of communication itself. They influence people's life a lot. மக்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிது அது. ஓகே, அண்ட் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம், ஃபோக்லோர், அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம், அந்த டான்ஸு, தெருக்கூத்து அப்பையிலேருந்தே மாஸ் கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இப்போ தான் மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு டிஜிட்டல் ஏராவாக மாறி இருக்கு. அண்ட் மாஸ் லைன், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டன்ட் லைன் வந்து மாஸ் லைன் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாஸ் லைன் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் இந்த மாஸ் லைன் கம்யூனிகேஷன் தான் பண்ணணும் அது. ஓகே, மாஸ் லைன் கம்யூனிகேஷன்னா மெடியூ ஜிடாங், ஓகே, who led the Chinese Revolution. ஓகே, மெடியூ ஜெலாங் சைனீஸ் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான நபர். அண்ட் மகாத்மா காந்தி ஃபாலோட் மாஸ் லைன் கம்யூனிகேஷன்.
Meadow, Zedong and Meadow, Mayo. Okay, sorry for the mispronunciation. Mayo Zedong. Okay, Mayo Zedong, who led the Chinese Revolution. Mayo Zedong தான் சைனீஸ் ரெவல்யூஷன் உருவாக்குறதுக்கு முக்கியமான நபர். மகாத்மா காந்திக்கும் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் உருவாக்குறது ஒரு முக்கியமான நபர். இவங்கெல்லாம் மாஸ் லைன் கம்யூனிகேஷன் தான் ஃபாலோ பண்ணாங்க. மாஸ் லைன் கம்யூனிகேஷன் இஸ் லீடிங் அண்ட் மாஸ் லைன் கம்யூனிகேஷன் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன், ஒழுங்காக இருக்கணும், அகிம்சையாக தான் ஃபாலோ பண்ண அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அகிம்சைய வாழ்க்கை முறையை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் நான் மற்றவங்களோட உணர்வை வந்து மதிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் மற்றவங்க உணர்வை வந்து மதிக்கிறேன். அண்ட் தென் மேடையில் வந்து பேசுகிறேன். ஓகே, அண்ட் இப்படி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேனோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய உணர்வையும் நான் வந்து மதிக்கிறேன். அப்படி மதிக்கும் போது அண்ட் அப்போ தான் மக்கள்கிட்ட ஒரு இன்னும் ஒரு அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெர்சிவேசிவ், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசை மாற்றுறதுக்கான ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகுது. பட் ஓகே, இப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி ஏமாத்துறது தப்பு, பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னு நான் பொய் சொல்லாமல் இருந்து வாழ்கிறேன். அண்ட் ஒவ்வொரு உணர்வுகளையும் மதிக்கிறேன். அண்ட் மதிச்சுட்டு நான் வந்து இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னு இப்போ சொல்லும்போது, எஸ் அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் பொய் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் தான் ஓகே இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு புரிஞ்சு அவங்க வந்து இப்போ என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மாஸ் மீடியாவில் வந்து அந்த இம்பேக்ட், இப்போ ரஜினி வந்து எப்படி சிகரெட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே இப்போ இது ஃபாலோ பண்ணுறாங்க. அது நல்லது கெட்டது அப்படின்றத தாண்டி இப்போ அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே இப்போ எனக்கே தெரியாமல் அப்படியே அந்த இம்பேக்ட் வந்து இது பண்ணுறது. சினிமா பார்க்கும்போது இப்போ 96 படத்தில் வந்து இப்போ திரிஷா வந்து ஒரு எல்லோ இப்போ டாப்ஸும் அண்டு இப்போ ப்ளூ ஜீன்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அது அண்ட் இப்போ இந்த படம் பார்த்துட்டு அண்ட் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த டாப்ஸ் வந்து பயங்கரமாக இப்போ சேல்ஸ் ஆணிச்சது. அண்டு திரிஷா வந்து சொல்லலை, இந்த இப்போ ட்ரெஸ் வந்து வாங்கி போட்டால் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும், நீங்கள் அழகாக தெரியுங்க அப்படின்லாம் சொல்லலை அது. பட் அவங்க திரிஷாவும் சரி அண்ட் நாமளும் சரி அந்த மாஸ் மீடியா, சினிமான்ற மாஸ் மீடியா நமக்கே தெரியாமல் கம்யூனிகேட் பண்ணி அது நமக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறது. இது நல்லதா கெட்டதா, இது இந்த எல்லோ டாப்ஸ் வந்து போட்டால் நான் நல்லதா கெட்டதா அப்படின்னு வாங்குற யாருக்குமே தெரியவே இல்லை. அது பார்க்கும்போது ஓகே, கடைக்கு போகிறோம், கடைக்கு போகும்போது இந்த எல்லோ டாப்ஸ் இருக்கு, அண்ட் எல்லோ டாப்ஸை பார்த்த உடனே நமக்கே தெரியாமல் அதை வாங்கிடுவாங்க. இதுதான் இப்போ மாஸ் லைன் கம்யூனிகேஷனுக்கும் மாஸ் மீடியாவுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். அது மாஸ் லைன் கம்யூனிகேஷன் கான்ஷியஸாக நம்ம வந்து இப்போ திருந்துறது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ காந்தி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இப்போ மையோ வந்து இப்போ சொல்லியிருக்காரு, அதனால நம்ம இப்போ ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கும், திரிஷா வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸு இப்போ வாங்குங்க அவங்களுக்கு தெரியாமே சொல்லியிருக்காங்க, அண்ட் அதை வந்து அதுவும் நாம் வந்து தெரியாமல் அதை அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்குகிறோம். அது ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ மாஸ் மீடியாவில் உள்ளவங்கெல்லாம் இந்த இது இப்போ மாஸ் லைன் கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது ஓகே, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மாஸ் மீடியாவில் உள்ளவங்க மாஸ் லைன் கம்யூனிகேஷனை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் வந்து இப்போ ஆக்டர் விஜய் இப்போ இது வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் மாஸ் லைன் கம்யூனிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். அது இப்போ ஆக்டர் விஜயா இருக்கட்டும், ஆக்டர் இப்போ அஜித்தாக இருக்கட்டும், இந்த நான் போட்டிருக்க இந்த சும்மா ஒரு கேஷுவலாக இருக்கலாம், ஆனால் நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து மக்கள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் வாங்கிடுவாங்க. நான் பண்ணுறப்ப நான் வந்து இப்போ சினிமா வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னா அண்ட் இப்போ அவங்களுக்கே தெரியாமல் மக்கள் வந்து இப்போ கெட்ட வார்த்தையை வந்து இப்போ பேசுவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இப்போ கேர்ஃபுல்னஸ் வந்து மீடியா பீப்புளுக்கு வந்து இருக்கணும். அது ஓகே, அதுதான் இந்த மாஸ் லைன் கம்யூனிகேஷன். இது வந்து மீடியா பீப்புள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அது ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் interactive communication, communication through new media such as telephone, video, cable, computers. They are all example of interpersonal communication. So interactive communication le technology add ஆகுது. அப்படி when we add technology to interpersonal communication, then it is called interactive communication. ஸோ டெலிஃபோன் மூலமாக இப்போ நான் வந்து செல்ஃபோன் மூலமாக யூடியூப் மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். தேர் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன் as well as interpersonal communication, but we use technology
செல்ஃபோன்ற அந்த டெக்னாலஜி இப்போ இருக்குது அது. அண்ட் அதன் மூலமாக தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஹாஃப் அன் ஹவர் வீடியோ போட்டால் ஹாஃப் அன் ஹவர் பிறகு ஒரு முக்கியமான டாபிக், வெஸ்டர்ன் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டு இருங்க. வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே, இல்லை நான் எழுதுகிற நோட்ஸை ரிமெம்பர், நான் எழுதுகிற நோட்ஸில் நிறைய கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் டைப் பண்ணும்போது அப்படியே ரெக்டிஃபை பண்ணுவேன். பட் டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நீங்களே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் இப்போ இதையும் ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ணி எழுத கற்றுக்கோங்க. அண்ட் வெஸ்டர்ன் இதில் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் தியரியில் இப்போ தான் இப்போ என்டர் ஆகணும் அது. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் தியரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் இட்? ஸோ இப்போ அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனிகேஷன் தியரிஸ் வந்து இப்போ சொல்கிறாரு. அண்ட் இப்போ ஹீ சைஸ் தெர் ஆர் 3 elements in a communication. ஸோ 3 elements வந்து இப்போ இருக்குது. they are ஸ்பீக்கர், ஸ்பீச் அண்ட் லிசனர். ஸோ தெர் ஆர் 3 elements. சின்ன தியரி தான் அது, பட் ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ஏன்ஷியன்ட் தியரி ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்ததால லைட்டாக ஒரு 2 லைன் அப்படி பார்த்துடலாம். ஸோ அரிஸ்டாட்டில் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு கிவ் தியரிஸ் ஆன் கம்யூனிகேஷன். தியரிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ he says there are 3 elements in a communication. கம்யூனிகேஷனில் 3 elements இருக்குது. தட் இஸ் தேர் ஸ்பீக்கர், ஸ்பீச் அண்ட் த லிசனர். ஸ்பீக்கர், ஸ்பீச் அண்ட் லிசனர் அப்படின்னு 3 elements வந்து இருக்கு. ஸோ பேசுகிறவன் அண்ட் அவர் சொல்கிற அந்த ஸ்பீச் மெசேஜ், அதுக்கப்புறம் லிசனர் கேட்குறவன். ஸோ இதுதான் இந்த 3 elements. ஸோ இப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் கம்யூனிகேஷன். அடுத்தது டி லாஸ்வெல், த அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், கிவ்ஸ் த மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இவர் இன்னொரு தியரி சொல்கிறாரு, மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறாரு. ஸோ அதில் என்ன அப்படின்னா, ஹூ ஓகே யாரு, தட் இஸ் கம்யூனிகேட்டர். ஓகே, says what, who says what in which channel to whom with what effect. ஒரு லைன், ஒரு சென்டென்ஸ் அதுதான் தட் இஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். who says what in which channel to whom with what effect. இதுதான் அவர் சொல்ல தேதி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஹூனா கம்யூனிகேட்டர், யாரு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, யாரு சொல்கிறாங்க, யாரு பேசுகிறாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஏ கம்யூனிகேஷன். says what, that is a மெசேஜ், என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, யாரு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எந்த வழியாக சொல்கிறாங்க, விச் சேனல், பை விச் மீடியம். நான் லாங்குவேஜ், மொழி, அதுக்கப்புறம் செல்ஃபோன், இதன் மூலமாக அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ யாரு ப்ரொசஸர், ஓகே என்ன மாஸ் கம்யூனிகேஷன், அதை பற்றி தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் மெசேஜ். பை விச் சேனல், தமிழ்ன்ற லாங்குவேஜ், சம்டைம்ஸ் இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ், அதுக்கப்புறம் செல்ஃபோன், இதன் மூலமாக. டு ஹூம் யாரு அப்படின்னா செகண்ட் இங்கிலீஷ், தேர்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 50 பேருக்கு. இந்த வீடியோவில் இப்போ வந்து இந்த 50 பேருக்கு தான் என்னோட டார்கெட்டு. நான் செகண்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அல்லது ஃபோர்த் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது வேற யாருக்கோ கம்யூனிகேட் பண்ணல. அது இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் என்னுடைய மெயின் டார்கெட், சென்டருடைய மெயின் டார்கெட் இப்போ யார் ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 பேர் தான் அது. ஓகே, இந்த 40 பேர் தான், 49 பேர் தான் அது. ஸோ நீங்கள் தான் என்னுடைய இப்போ டார்கெட். ஸோ யாருக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இவங்க கிட்ட தான், இந்த 49 பேர்கிட்ட, உங்கள் 49 பேர்கிட்ட பேசுகிறது. வித் வாட் எஃபெக்ட். எஃபெக்ட் வந்து என்னன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ as well as ஜென்ரலி மாஸ் கம்யூனிகேஷனை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற சென்ஸ், அந்த நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ அந்த எஃபெக்ட், அவனோட எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஓகே, எக்ஸாம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம், பட் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற அந்த பர்பஸில் வந்து நான் அந்த எஃபெக்டில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் வந்து பண்ணுறது. ஓகே, ஸோ ரியல் கம்யூனிகேஷன், ஸ்டெப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இதுதான் அது. ஸோ சென்டர் ஆர் கம்யூனிகேட்டர், ஹூ அண்ட் மெசேஜ், சேஸ் வாட், என்ன மெசேஜ், பை விச் சேனல், லாங்குவேஜ் ஆர் டெக்னாலஜி, அண்ட் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்றது, அண்ட் தென் வித் வாட் எஃபெக்ட், ஸோ என்ன மாதிரி எஃபெக்டில் சொல்கிறேன் அப்படின்ற சென்சஸ். ஓகே, ஸோ
ஸோ இதுதான் இது மீன் என்ன மாதிரி எஃபெக்ட்னா என்ன மாதிரி ஃபீலிங்ஸோடு சொல்கிறேன், அண்டு அந்த ரிசீவருக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷனில். எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே சினிமாலையும் பார்த்தீங்கன்னா மூவிஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படம் பார்த்தோன்னே ஒரு பெரிய எஃபெக்ட் கிடைக்குது, ஒரு ஃபீல் கிடைச்சாதான் அண்ட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம். அவன் ஒரு கதையை சொல்கிறான், ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறான், அதில் வந்து எஃபெக்ட் கிடைச்சதுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், எஃபெக்ட் கிடைக்கலன்னா ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, ஸோ நானும் ஒரு இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். அண்ட் அப்போ அதை பற்றி ஒரு கேர் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா நான் உங்ககிட்ட பண்ணுற கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆகுது. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆகுது. ஓகே, ஸோ லெட் மீ கண்டினியூ. Laffel saw communication as performing 3 functions: surveillance of the environment, correlation of the component of a society, and cultural transmission between a generation. The primary goal of communication is to influence people. Okay, ஸோ இப்போ காலையில் 4 மணி கூட பிரியா வந்து அழுதுச்சு, அண்ட் நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுது அது. ஓகே, அண்ட் ஸோ ஒரு 1 year ஓல்டு பேபி அதுவே நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. அது இப்போ லாங்குவேஜ் தெரியல அது. ஓகே, பட் இட் டசன்ட் மேட்டர். பட் த பேபி ட்ரைஸ் டு கம்யூனிகேட் வித் அஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த குழந்தை நம்ம கிட்ட கம்யூனிகேட் வந்து பண்ணுது. லாங்குவேஜ் தெரியல, இந்த பேபி டசன்ட் நோ லாங்குவேஜ். இருந்தாலும் பாடி கெஸ்டர்ஸ் மூலம் சவுண்டு அந்த இது கத்துறது மூலமாக நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. கம்யூனிகேட் பண்ணி இட் இன்ஃப்ளூயன்ஸ் பேரண்ட்ஸ். ஓகே, அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு பால் கொடுங்க, என்னை வந்து தூக்குங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அது. ஓகே, அதுதான் கம்யூனிகேஷனில் முக்கியமான விஷயம் அது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் ஆஃப் தி என்வாயர்மெண்ட், கோரிலேஷன் ஆஃப் தி காம்பனண்ட் ஆஃப் சொசைட்டி அண்ட் கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு இப்போ இருக்காது. ஸோ சர்வேலன்ஸ் ஆஃப் தி என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு பற்றியும் நாம் வந்து பார்ப்போம் அது. ஓகே, ஸோ இப்போ இளமதி இப்போ ஜானட் வந்து இப்போ பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கிறதுக்கும் அண்ட் இப்போ கிளாஸில் வந்து பேசிக்கும் போதும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெகுலர் கிளாஸில் உட்காந்து பேசிக்கிறதுக்கும் அவங்க 2 பேரும் இப்போ வீட்டில் பேசிக்கிறதுக்கும் அண்ட் இங்கே வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது பேசிக்கிறதுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. தே சர்வைவ் த என்வாயர்மெண்ட், சுற்றி என்ன இருக்குது அப்படின்றத ஒரு சர்வே வந்து பண்ணுவாங்க. அண்ட் தென் கோரிலேஷன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ சொசைட்டியோட ப்ராடக்டாக அந்த கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய மெசேஜும் இருக்கும். ஓகே, ஸோ என்ன இருக்கு, இப்போ நல்லா இருக்கீங்களா, டக்குன்னு பார்க்கும்போது குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இப்போ இது எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு கேட்டால் தேவையில்லை அது, பட் ஸ்டில் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு இப்போ கல்ச்சரை தாண்டி இப்போ என்ன சொல்கிறது, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கோரிலேஷன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் த சொசைட்டி. சுற்றி எல்லாரும் இதை பண்ணுறாங்க, அதை நாமளும் பண்ணணும். நான் வந்து ஓகே இப்போ நீங்கள் ஓகே இப்போ நீங்கள்லாம் நாசா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அண்ட் அப்படிலாம் இப்போ யாரும் இப்போ இது பண்ணுறதில்லை. எல்லோரும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ப்ரொஃபஸர்ஸும் எல்லாருமே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு மேலே நீங்கள் நாசா போவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அண்ட் இப்போ என்ன சொல்கிறது, தட் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கல்ச்சர். நான் வந்து கல்ச்சர்ட் பீப்புளாக நான் வந்து இப்போ இல்லாமல் போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ சொசைட்டிலேருந்து வந்த ப்ராடக்டாக ஒரு சில மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் இருக்கும் அது. ஓகே, அண்ட் ஸோ இந்த கல்ச்சர் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். பட் மெயின் ஐடியா ஆஃப் த மெசேஜ் வந்து இப்போ இப்போ அது வந்து இதுவாக இருக்கும். பட் மெயின் ஐடியா ஆஃப் த மெசேஜ் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்கும். பட் அதில் டிரான்ஸ்மிட் ஆகும்போது பாதி மெசேஜ் இதுவாகும். பட் மெயின் ஐடியா ஆஃப் மெசேஜ் வந்து அதுதான் கல்ச்சர். அந்த கல்ச்சர் வந்து மெயின் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது. ஸோ கல்ச்சர் கம்யூனிகேஷன் ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது. ஸோ இப்போ லாஃபெல் சொன்ன அந்த மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது: சர்வேலன்ஸ் ஆஃப் தி என்வாயர்மெண்ட், கோரிலேஷன் ஆஃப் த காம்பனண்ட் அண்ட் கல்ச்சரல் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் ஜென்ரேஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஒரு 40 நிமிஷம் பெரிய வீடியோ அண்ட் ரெகுலர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடியோ மாதிரி இருக்குது. பொறுமையாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ எக்ஸ்ட்ரா 15 minutes டைம். ஓகே, தேங்க்யூ.